கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். 12ஆம் நூற்றாண்டிலே 1264ஆம் ஆண்டு 13 வயது ஆன ஜூலியானா ஒரு காட்சியை காணுகின்றார். அந்த காட்சி என்னவென்றால், மிக உயர்ந்த ஒரு ஆலயம். அந்த ஆலயம் நிலாவின் வெளிச்சத்திலே ஜொலித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நிலாவின் வெளிச்சத்தில் ஜொலித்து கொண்டிருந்த அந்த ஆலயத்தை அவள் ரசிக்கின்றாள். அப்போ அந்த நிலாவை பார்க்குறா, முழு நிலா. அந்த வெண்மையான அந்த முழு நிலாவிலே ஒரு கரும்புள்ளி இருப்பதை பார்க்கிறார். அவ்வளோ அழகான ஒரு பெரிய ஒரு நிலாவில் அது என்ன, அது கருப்பாக உருண்டையாக இருக்குது அப்படின்ட்டு அவள் பார்க்கின்றாள். அப்பொழுது அந்த காட்சியில் அந்த சிறுமி ஜூலியானாவுக்கு சொல்லப்படுகிறது, இந்த நிலா திரு அவையை குறிக்கிறது. இந்த திரு அவையில் எவ்வளவோ நல்ல பல விஷயங்கள் நன்மை தனம் நிறைந்தவையாக இருக்கிறது. இந்த கருப்பு புலி வட்ட வடிவில் இருக்குதே, அது என்னன்னாக்கா, இந்த திரு அவையில் நற்கருணைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. நான் நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறேன், ஆனால் யாரும் என்னை சந்திப்பதோ உறவாடுவதோ இந்த நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த காட்சியிலே சொல்லப்படுகிறது. எனவே அந்த ஜூலியானா திரு அவையின் தலைவர்களை சந்திக்கின்றார். இந்த காட்சியை பற்றி சொல்லுகின்றார். நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதை யாரும் கண்டுக்கவே இல்லை. எனவே என்ன செய்யறதுன்னு தெரில. அவள் தொடர்ந்து இந்த நற்கருணை பற்றிய பல கருத்துக்களையும் பல நிகழ்வுகளையும் அவள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். இந்த தூண்டுதலின் காரணமாக அவள் துறவு வாழ்வை மேற்கொள்ளுகின்றார். அகுஸ்தினார் சபையில் சேர்றா, ஒரு கண்ணீராக மாறுகின்றார். எனவே இப்போ நம்ம போய் சொல்லலாம் திருச்சபை தலைவர்கள்ட்ட அப்படின்ட்டு போயிட்டு திருத்தந்தையை பார்த்து அந்த காட்சியை பற்றியும் நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அவள் எடுத்து சொல்லுகின்றார். திருத்தந்தை 4ஆம் அர்பன் அவர்கள் இந்த ஜூலியானா சொன்ன இந்த செய்தியினை ஏற்றுக்கொண்டு பிரான்சிஸ்தோரோ என்ற ஒரு திருமடலை அவர் அகில உலகிற்கு வெளிப்படுத்தி இயேசுவின் திருவுடல் திரு இரத்த விழாவினை கொண்டாட அவர் நமக்கு அழைப்பு விடுத்தார். இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுறதுக்கும் நற்கருணை பற்றிய பாடல்களை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி தாமஸ் அக்வினாஸ் அழைத்து பல பாடல்களை நற்கருணையை மையப்படுத்தி அவர் இயற்ற சொன்னார். அப்போ தாமஸ் அக்வினாஸ் பல பாடல்களை அவர் எழுதி அதை நமது திரு அவையில் இன்றைக்கும் அதை பாடுகின்றோம். குறிப்பாக தாந்தும் ஏர்கோ மாண்புயர் இவ்வருட்சாதனத்தை என்ற பாடலை நற்கருணை ஆராதனை என்பது ஒவ்வொரு முறையும் பாடுகிறோம். அப்போ இந்த பாடலை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து பல நல்ல இந்த திவ்ய நற்கருணையை மையப்படுத்தி விழாக்கள் எடுக்கப்பட்டது. இதே போன்று 1886ஆம் ஆண்டு புனித டான் போஸ்கோ அடிக்கடி இந்த கனவை கண்டாராம். அது என்ன கனவுனாக்கா, அந்த கனவில் ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பலை சுற்றி சிறிய சிறிய படகுகள் இருக்கிறது. அந்த படகுகளிலிருந்து துப்பாக்கியால் அந்த பெரிய கப்பலை நோக்கி அவர்கள் சுடுகிறார்கள். அந்த பெரிய கப்பலை சுற்றி சின்ன படகுல இருக்கிறவங்கெல்லாம் துப்பாக்கியால் சுடுறாங்க. இந்த கப்பலை இயக்குகின்ற அந்த மாலுமி கப்பலை காப்பாற்றுவதற்காக பத்திரமாக அதை எடுத்து சென்று அவர் 2 தூண்களுக்கு இடையே அதை பதுக்கி வைக்கிறார்.
அப்போ இந்த 2 தூணு எது அப்படின்னு பார்த்துட்டு மேலே பார்க்கும்போது அந்த 2 தூணுக்கு மேலே ஒரு பக்கம் நற்கருணைநாதர், இன்னொரு பக்கம் யார் இருக்கிறாங்கனாக்கா அன்னை மரியாள். அப்போ தான் அந்த காட்சியில் டான் போஸ்கோ புரிந்து கொண்டார், இந்த பெரிய கப்பல் வேறு எதுவும் இல்லை, இந்த பெரிய கப்பல் திரு அவை. திரு அவை இன்று பலராலும் பல சூழ்நிலைகளாலும் தாக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பிற சபையை சார்ந்தவர்களால் அது பல நிலைகளிலே தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்கு, இந்த கப்பலை பாதுகாப்பதற்கு 2 தூணாக இருப்பது நற்கருணைநாதரும் அன்னை மரியாளும். திரு அவையின் இந்த பல்வேறு விதமான தாக்குதல்களிலிருந்து நமது குடும்பத்தையும் பாதுகாப்பவர்களாக இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் இருக்கின்றார்கள். எனவே நற்கருணைநாதருக்கு நாம் நம்மையே முழுமையாக சரணடைந்து அவரை போற்ற, நன்றி செலுத்த, அவரை போன்று தூய உள்ளம் கொண்டவர்களாக வாழ, இயேசுவை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு நம்மையை பிட்டு கொடுக்க நாம் சிறப்பாக அழைக்கப்படுகிறோம் என்பதை அங்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளில் முதலாவதாக ஆண்டவர் இயேசு தன்னையே நமக்கு உணவாக தருகின்றார். ஓசே அவரது சீடர் அவரை பார்த்து கேட்டார்கள், ஓசே நீங்கள் பெரிய தத்துவ ஞானி, இயேசுவுக்கும் புத்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, புத்தர் இறப்பதற்கு முன்பாக தனது சீடன் அருகில் இருந்தவனுக்கு அவர் மலர் மாலையை கொடுத்தார். மலர் மாலையை கொடுத்துட்டு அவர் இறந்து போனார். அந்த மலர் மாலை உதிர்ந்து போனது, அதோடு அவன் தூக்கி போட்டான். இயேசு இறப்பதற்கு முன்னாக தனது உடலை உணவாக கொடுத்து சென்றார். தனது உடலையும் இரத்தத்தையும் அவர் உணவாக கொடுத்து சென்று இருக்கின்றார். அது இன்னிக்கும் அந்த இயேசுவின் உடலை உண்ணுகிறார்கள், இரத்தத்தை குடிக்கிறார்கள். எனவே இயேசு இன்றும் உயிர் வாழ்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நற்கருணையில் மெய்யாகவே முழுமையாக பிரசன்னமாகி இருக்கின்றார். நமக்கு இன்றும் தனது உணவை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு ஆன்ம வாழ்வில் வளர்ச்சிக்கான நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. நம்ம உடம்புக்கு சக்தி இருக்கின்ற போது நாம் எல்லா விதமான வேலைகளையும் பலுவையும் சுமைக்கின்றோம். எந்த நினைத்த காரியத்தையும் நாம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். உடலில் சத்து இருக்கும்போது ஆன்ம வளர்ச்சி இல்லாமல் ஆன்ம வாழ்வில் நாம் குன்றியவர்களாக இருக்கின்ற போது கண்டிப்பாக நம்மால் எந்த விதத்திலும் மன மகிழ்ச்சியோ அமைதியோ நிம்மதியோ நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகள் என்ற ஒரு நிலையிலோ வாழ முடியாது. எனவே நற்கருணை நம்மை ஆன்ம வாழ்வில் வளர உதவி செய்கின்றது. நாம் இறைவனோடு உறவு கொள்ள உதவி செய்கின்றது. இறைவன் நம்முள் இருக்கின்றார் என்ற பிரசனத்தின் வழியாக நல்லதை செய்ய, தூய்மையான வாழ்வினை வாழ நமக்கு தூண்டுதலாக அது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நாளில் நம்ம சிறப்பாக இறைவன் தன்னையே நமக்கு ஆன்ம உணவாக தருகின்றார். பிலிப்பு நேரி, புனித பிலிப்பு நேரி என்ன செய்வாராம், இந்த பூசைக்கு நன்மை வாங்கிட்டு உடனே கோயிலை விட்டு வெளில போகிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அப்போ நன்மை வாங்கிட்டு யார் யாரெல்லாம் கோயிலில் முட்டி போட்டு ஜபம் பண்ணாமல் உடனே போகிறாங்களோ அவங்கள்ட்ட பூசதி பையனை கூப்பிட்டு, நீ போயிட்டு அவர் பக்கத்தில் போயிட்டு விளக்கு பிடிச்சின்னு போ, ஒருத்தன் போய் பெல் அடிச்சிக்கினே போ அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அவங்கெல்லாம் வெக்கப்பட்டுட்டு முட்டி போட்டு ஜபம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் எங்களை கேவலப்படுத்துகிறீங்களா அப்படின்ட்டுலாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவாராம், நீங்கள் ஆண்டவர் இயேசுவை
உள்ளத்தில் நற்கருணை வடிவில் வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் மாட்டு போகிறீங்க. அவர் உங்களிடமிருந்து உறவாட, உங்களோடு அவர் ஒன்றரை கலக்க அவர் ஆவலாக இருக்கிறார். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூசதி பையன் வந்து பெல் அடித்தாவாது உங்களுக்கு ஞாபகம் வரும், அதை தான் செய்த அப்படின்ட்டு அவர் சொல்லுவாராம். பிரியமானவர்களே, உணவாக ஒவ்வொரு முறையும் நாம் இயேசுவை தொடுகின்றோம், கண்ணால் பார்க்கின்றோம். அந்த இயேசுவோடு நாம் எந்த அளவிற்கு அன்பு செய்யும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு உறவாக நம்மோடு அவர் பயணிக்கின்றார். இறைவன் இயேசு நம்முள் உறவு கொண்டாடுகின்றார். நம்மோடு நிலையான இந்த அன்புறவில் நிலைத்திருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த உறவை ஏற்படுத்துகின்ற இந்த இயேசுவோடு நான் என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுயநலத்தையும் துறந்து ஆண்டவரோடு உறவாட தயாராக இருக்கின்றேனா என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நற்கருணையிலே இருக்கக்கூடிய ஆண்டவர் தனது இந்த உறவு நிலைக்காக தன்னையே பிட்டு கொடுக்கின்றார். தன்னையே சிதைத்து நம் அனைவரின் நல்வாழ்வுக்காக அவர் தன்னையே கொடுக்கின்றார். தியாகம் நிறைந்த அன்பு கொண்டவர்களாக நமது நேரத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு தினம்தோறும் திருப்பலியில் கலந்து கொள்வது, முழுமையாக நற்கருணை ஆண்டவரை நாம் அணுகி செல்வது, ஆண்டவரின் பாதம் அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செலுத்தி அவரின் புகழை பாடி அவரோடு உறவு கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்காக செலவிடுகின்றோம், ஆராதனை செய்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், உறவை அவரோடு கொண்டாட எவ்வளவு நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்கின்றோம். இதை தான் ஸ்காட் கான் சொல்கிறாரு, என்கிட்ட பல சாவி இருக்குது, இந்த சாவியில் எது எனக்கு நிம்மதியை தரும்னு தெரில. அதே மாதிரி தான் திரு வழிபாட்டில் எவ்வளவோ திரு வழிபாட்டு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அவற்றில் திருப்பலி ஒன்று தான் சிறந்த ஒரு உறவை கொண்டாடும் ஒரு திருப்பலி என்பதை நான் கண்டு கொண்டேன். எனவே இந்த பிற மத சபையில் இல்லாத ஒன்று இந்த கிறிஸ்துவ திரு அவையில் இருக்கிறது என்றால் அது திருப்பலி தான். ஆண்டவர் மெய்யாக பிரசன்னமாகி எனக்கு வேண்டிய உறவையும் மகிழ்ச்சியும் தருகிறார் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக, ஆண்டவர் உருமாற்ற நம்முள் அவர் எழுந்து வருகின்றார். எவ்வாறு ஆண்டவர் தன்னையே இந்த அப்பரச வடிவிலே உடலாம் இரத்தமாக மாற்று நமது வாழ்வை மாற்ற ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நற்கருணை வடிவிலே அவர் வருகின்றார். அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கார்டினால் வாந்துவான் 9 வருடங்கள் தனிமை சிறையில் இருந்தார். அப்போ தனிமை சிறையில் இருக்கும்போது எப்படி காலம் மடக்கி கூட நீட்டி படுக்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. அப்போ அவர் வருத்தப்படுறார், நான் கர்தினாலாக இருக்கிற மக்களுக்குன்னு எதுவுமே செய்ய முடியலையே, நான் ஒன்றுத்துக்குமே செய்ய முடியாமல் முடக்கப்பட்டுட்டேனேன்னு. அப்போ சிலுவையில் இருந்த ஆண்டவர் அங்கு கார்தினால் வாந்துவான்ட்ட சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நானும் சிலுவையில் தொங்கிய போது ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தேன் என்று நினைத்தேன், ஆனால் அப்போ தான் உலகத்தையே மீட்டு கொண்டேன். எனவே நீ சும்மா இருக்க நினைக்காத, நீ ஜெபம் செய், என்னை நோக்கி நீ மன்றாடி என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அழைப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவர் பல விதங்களிலே வாய்ப்புகளையும் வசதிகளையும் நமக்கு ஏற்றவாறு அமைத்து கொடுத்திருக்கின்றார். சூழ்நிலைக்கு ஏற்ற கொடுத்த அந்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் பயன்படுத்தி நற்கருணை ஆண்டவர் இயேசுவை போன்று பிறரை அன்பு செய்ய, இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய, இயேசுவை போன்று நமது வாழ்வை பிறருக்கு அர்ப்பணித்து வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.